மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி மொத்தம் 2 அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா, பைபேக் புக் பண்ணுறவங்களுக்கு, நேரில் என்ன மீட் பண்ண வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு. 2வது நம்மக்கிட்ட நூல் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பைபேக் எடுக்கிறவங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து நூல் புக்கிங் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருப்பூரில் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக அங்கே ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளுக்கு அங்கே ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் மட்டும்தான் திருப்பூரில் இருக்குது. சரிங்களா? அங்கேருந்து அந்த ஏரியாவில் வசூலாகிற நூலை வந்து அங்கே கலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவோம். அங்கேருந்து நாங்கள் புக்கிங் போடுறோம். அது மட்டும்தான் அங்கே நடக்குது. ஸோ அங்கே வந்து துணி எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன வந்து நீங்கள் திருப்பூர் பிரான்ச்சில் மீட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் வந்து நம்மளுடைய ஃபுல் ஆப்ரேஷனும் வந்து இங்கே பெருந்தர் பிரான்ச்சில் தான் நடக்குது. அதனால் நீங்கள் என்னை பார்க்கணுன்னாலும், துணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னாலும், பைபேக் டீட்டெயில் கேட்கணுன்னாலும் நீங்கள் பெருந்தர் பிரான்ச் தான் வரணும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது 2வது அனௌன்ஸ்மெண்ட்டு, நூல் புக் பண்ணுறவங்களுக்கு, நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சார் பெருந்தர் பிரான்ச்சில் வந்து எங்களுக்கு புக்கிங் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, திருப்பூர் பிரான்ச்சில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. வாஸ்தவம் தான். நம்ம முதல்ல பெருந்தர பிரான்ச்சில் பண்ணிகிட்டு இருக்கிறனால இங்கே நம்மளுக்கு குறைச்சி பண்ணி கொடுக்குறாங்க. 2வது இங்கே புக்கிங் எல்லாம் சுமாராக தான் இருக்கும். அதனால் பேசினா ரேட்டு குறைப்பாங்க. திருப்பூர் பிரான்ச்சில் அவங்களுக்கு வந்து புக்கிங் குவியும். அதனால் வந்து நம்ம சொன்னாலும் அவங்க குறைச்சி போட மாட்டாங்க. அதுதான் எதார்த்தம். அதே மாதிரி அதனால் வந்து நான் வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் திருப்பூர் பிரான்ச்சிலேருந்து புக்கிங் போட சொல்லுவேன். இல்லைன்னா ஏதாவது வேலையாக அங்கே திருப்பூர் போனோன்னா அங்கேருந்து நூலை இங்கே கொண்டு வந்து கூட வச்சுக்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்னொரு ஐடியா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்காவது ஒரு மினிமம் ஆர்டர் 400 கேஜி கொடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் பெருந்தர பிரான்ச்சில் நூல் இல்லைன்னா, நான் திருப்பூர் பிரான்ச்சில் போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பெருந்தரையில் நான் புக்கிங் போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஹெல்ப் வந்து நான் உங்களுக்காக பண்ணுறேன். பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, மினிமம் ஆர்டர் 400 கேஜியாவது கொடுக்கணும். இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன ரேட்டு வாங்கிட்டு இருக்கிறனோ அதே ரேட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, மினிமம் ஆர்டர் நீங்கள் ஒரு 400 கேஜி கொடுத்தீங்கன்னா, பெருந்தர பிரான்ச்சில் நூல் இல்லைன்னா திருப்பூர் பிரான்ச்சுக்கு போய் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து பெருந்தர டிரான்ஸ்போர்ட்டில் நான் உங்களுக்கு புக் பண்ணுறேன். பெருந்துறையில் இருக்கிற எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு புக் பண்ணுறேன். இல்லை வேறு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணுறேன். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் நான் எதுவும் வாங்கல. சரிங்களா? ஆனால் மினிமம் ஆர்டர் நீங்கள் 400 கேஜி கொடுக்கணும். ஸோ இந்த 2 தான் நான் சொல்லணும்னு நினச்சது மெயினாக. ஸோ 3வது என்னென்னா, இன் ஃபியூச்சர் வந்து இப்போ நம்ம பெருந்துறையில் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி திருப்பூர்லேயும் ஒரு பிரான்ச் போட்டு அங்கே பண்ணலான்னு இருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் அது ஒரு கலெக்ஷன் பாயிண்ட்டாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பெருந்துறையில் நம்ம எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறோமோ, துணி ஸ்டாக் வச்சு, நூல் ஸ்டாக் வச்சு, கஸ்டமர்ஸ் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி திருப்பூர்லேயே ஒரு பிரான்ச் செட்டப் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அதுவும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு திருப்பூர் பிரான்ச் நிறைய பேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருந்தூர் பிரான்ச் வந்து பஸ் வசதி கம்மி. ஸோ அதனால் வந்து இப்போ திருப்பூரில் ஒரு பிரான்ச் போட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. சிலர் வந்து வாய்ஸ் புரியல அப்படிங்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சத்தமாக தான் பேசுகிறேன். நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டு. ஸோ அதனால் ஈவினிங் தான் மோஸ்ட்லி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். என்னென்னா பழைய ஃபோனில் வந்து நம்ம எவ்வளோ சவுண்டு கம்மியாக பேசினாலும் கிளியராக ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து பேருக்கு தான் லேட்டஸ்ட் வெர்ஷனு. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசினாலும் ரெக்கார்டிங் தெளிவாக ஆகிறதில்ல. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டு இல்லை? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.